வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கே ஒரு மரவள்ளிக்கிழங்கு தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான தோசை. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நேரம் மரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டுட்டாங்க. ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அது ஊற போட்டதுக்கப்புறம் அந்த ஊற போட்ட தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அந்த காய் மட்டும் எடுத்து நல்லா கிரைண்டர்லேயும் மிக்சிலையும் நீங்கள் அரைச்சி நல்லா தோசை சுட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னோட கப்பா. இந்த செடியில் நல்லா வளர்ந்துருக்கு, அடியில் நல்லா வந்திருக்கு. இப்போ இது இங்கெல்லாம் உடஞ்சிருக்கு, இந்த ட்ரம்மு இங்கே உடஞ்சிருக்கு, இதுக்குள்ளே வந்திருக்கு, காய் வந்திருக்கு. இப்போ இதை எடுக்க போகிறேன். ഇതിനെ പിടിച്ച് വലിച്ചാൽ വരുമോ? இப்போ கப்பக்கிழங்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு தொட்டியில் டெரஸ் வெஜிடபிள்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் கப்பக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிச்சனுக்கு போனால் இது நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ கப்பக்கிழங்கை நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணி கிரைண்டரில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து நான் 2 கிளாஸ் இட்லி அரிசி ஊற வச்சு அதையும் போட்டு ஆட்டிகிட்ருக்கேன். இட்லி அரிசிக்கு பதிலாக நம்ம பச்சரிசி என்ன வேணால் போடலாம், ரேஷன் அரிசி எதை வேணால் போடலாம். இப்போ அதுவும் நல்லா ஆட்டிகிட்ருக்கு. 2 சமமான அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ 2 ஸ்பூன் சோம்பு, கல்லுப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம இதில் போடுறோம். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகு இதெல்லாமே நம்ம இதில் போட்டு ஆட்ட போகிறோம். இது ஓரளவுக்கு ஆடிடுச்சு. லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம இதை போடணும். கொஞ்சம் குறைன்னு இதை ஆடினா போதும். மாவு நல்லா ஆடிட்டு இது கொஞ்சம் ஆடினா போதும். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்துகிட்டு இது நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட் இது நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்து நம்ம செய்யலாம். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிழங்கு நம்ம நல்லா அரைச்சிட்டோம். மரவள்ளி கிழங்கு நல்லா அரைச்சிட்டோம். அது அரைய நம்ம இட்லி அரிசி போட்டோம். சேம் குவான்டிட்டி தான் போட்டிருக்கோம். அதில் நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், அப்புறம் பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம தோசை உடனேவே நம்ம அரைச்சி முடிஞ்சதுமே தோசை சுட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா மரவள்ளிக்கிழங்கு நம்ம இதில் போடும்போது கிரைண்டரில் போடணுனாலும் சரி, மிக்சியில் போடணுனாலும் சரி, ரொம்ப குட்டி குட்டியாக, மேக்ஸிமம் குட்டி குட்டியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதை அரைக்கணும். அப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 4-5 டைம்
கழுகணும். அதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் நல்லா கழுகி எடுக்கணும். கட் பண்ணும்போது தண்ணியில் தான் நம்ம போடணும், கட் பண்ணி போடணும், உருளைக்கிழங்கெல்லாம் போடுற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம அதை கழுகி எடுத்து ஒரு 5 டைம் கழுகி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது நம்ம தோசை சுடலாம். இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம தோசையிலே வச்சு டேஸ்ட்டான தோசை இது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் கூட நல்லாயிருக்கும், சிக்கன் கூட நல்லாயிருக்கும், மீன் குழம்பு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான தோசை.